வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெரமல் என்டர்பிரைசஸ் முதலீட்டுக்கான பங்குன்னு நான் சூஸ் பண்ணுறேன். இது என்னென்ன காரணத்தினால இதை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பெரமல் என்டர்பிரைசஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே புல்லிஷில் இருக்குது. ஸோ ஸ்டாக் வந்து புல்லிஷில் போயிட்டுருக்குதா இந்த வெப்சைட்டில் வந்து சொல்கிறாங்க. இப்போ சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நாள் இந்த நாள் மட்டும் ஒரு ஸ்பின்னிங் டாப் ரிவர்சல் கேண்டில் போட்டிருக்கு. இது வந்து ப்ரைஸ் இறங்குறதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ இந்த இண்டிகேட்டர் அதாவது இந்த கேண்டில் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இது புல்லிஷ். ஸோ இது லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். என்ன காரணத்தினால நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சார்ட் பேட்டர்ன் வந்து இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு இது டெய்லி சார்ட்டில். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குது. வீக்லியில் ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ரிவர்சல் காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து லாங் டேர்முக்கு நம்ம பை பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான பங்காக எடுத்துக்கிறேன் நான். இதில் இந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் மட்டும் ஃபெயிலியர் ஆகணும். இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே பை பண்ணலாம். ஸோ பை பண்ணணும் அப்படின்னா என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபிபனாசி ப்ரொஜெக்ஷன் போட்டோம்னா இந்த ஸ்விங்குக்கு 161% வந்து 1834. நெக்ஸ்ட் இந்த பெரிய ஸ்விங்குக்கு ஒரு ஃபிபனாசி ப்ரொஜெக்ஷன் இதில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா 1.618, அதாவது 161%. இது 2750. ஸோ இந்த பங்கில் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா, வெள்ளிக்கிழமையோட ஹையை கட் பண்ணுது அப்படின்னா பங்கு ஒரு நல்ல ஏற்றம் தரக்கூடியது. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படின்னா ஒரு 75% வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பொழுதுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது கேபிட்டலில் 3% வரைக்கும் ரிஸ்க் எடுத்து ஒரு பங்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பங்கில் இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா குவான்டிட்டி செக் பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 1000 ரூபாய் ரிஸ்க் எடுத்து இந்த பங்கை வாங்குகிறோம் அப்படின்னா 1 லட்ச ரூபா இருக்குது, 1% நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிற கால்குலேஷனில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5 குவான்டிட்டி பை பண்ணலாம். 5 குவான்டிட்டி நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன் வந்து 5 குவான்டிட்டிக்கு வந்து 7850 ரூபா இருக்கும். இதில் 75% நமக்கு இதிலேருந்து ப்ராஃபிட் கிடைக்கும். 7850 ரூபாய்க்கு வந்து 5887 ரூபா நமக்கு நல்லது ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். இது வந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் 1 இயர் டைம் ஃப்ரேம்குள்ளே நமக்கு இந்த ரிட்டர்ன் அச்சீவ் ஆகலாம். அடுத்தது இதோட நெருக்கி இந்த 2754 ரூபா இந்த ரேஞ்சு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது இந்த ஹையை கட் பண்ண தான் செய்யும். இந்த ஹையையும் கட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் கண்டிப்பாக மேலே 4000 5000 இருக்கலாம். இந்த 4700 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கலாம். ஸோ இது வந்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற ஸ்டாக்கு. இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதில் என்னென்ன டெக்னிக்கலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது அடுத்த பேட்டர்ன் கப்பு பேட்டர்ன் வருது. இந்த இடம் கட் பண்ணாலே புல்லிஷ். ஸோ இது எல்லா வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் இருக்குது. இந்த ஒரு கேண்டில் மட்டும்தான் ஷூட்டிங் ஸ்டார் இருக்குது. இது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இது பயங்கரமான புல்லிஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு யாரும் முதலீடு பண்ணுவதற்கு
உதவும். அதனால் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.